ஹலோ பசங்களா, லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக நீட்டுக்கு இதெல்லாம் படிங்க, இவ்வளோ படிங்க, இங்கிருந்து படிங்க அப்படின்னு நிறைய விதத்தில் உங்களை ட்ரெயின் அப் பண்ணியிருக்கு. இந்த லாஸ்ட் 3 மந்த் அப்படிங்கிறது தான் உங்களோட கேம் சேஞ்சராக இருக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? கண்டிப்பாக ஒத்துக்கணும். பிகாஸ் ஒரு 50,000 கொஸ்டினை டெய்லி ஒருத்தங்க படித்து நீட் கிளியர் பண்ணி டாக்டர் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை பசங்களா. ஆனால் ஒரு 100 கொஸ்டினை ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பர் ரிவிஷனோடு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அப்போ இங்கே யார் கேம் சேஞ்சராக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவிஷன். எஸ், பிகாஸ் 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அதெல்லாம் வேறு, இந்த 3 மந்த்ஸில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்களோ அதுதான் உங்களோட தலையெழுத்தை மாற்றுமே தவிர இந்த 6 மந்த்ஸ் எல்லாமே சும்மா ட்ரைலர் கண்ணா அவ்வளோதான். அப்போ இந்த 6 மந்த்ஸை எப்படி நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது, அப்போ ரிவிஷன் பிளான் என்னென்னலாம் மேம் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஸ்டேட் போர்ட் மேம், நான் சிபிஎஸ்சி மேம், நான் ஆவரேஜ் மேம், பிலோ ஆவரேஜ், நான் டாப்பர், அப்போ நான்லாம் எப்படி ரிவிஷன் பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான் பசங்களா. ஃபஸ்ட்டு உங்களோட இந்த 3 மந்த்ஸ் கேட்டகரியை 2 மாதம் அதுக்கப்புறம் 1 மாதம்னு பிரிங்க. இந்த 2 மாதத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே அப்படி ஜென்ரலிஸ்டிக்காக படிக்கிறத நிறுத்திட்டு ட்ரிக்காக ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக உங்களோட ரிவிஷன் பாயிண்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா எல்லாம் ரிவிஷன் அப்படின்னோடனே டக்குன்னு புக்கெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்தியன் எக்கானமி, ஆர் எக்கானமி அப்படிங்கிற மாதிரிலாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தட் இஸ் அ பேட் அப்ரோச். ரிவிஷன்லேயுமே அது ஃபஸ்ட்டு ரிவிஷன் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ லாஸ்ட் இயர்லலாம் என்ன ட்ரெண்ட்ஸ் இருந்திருக்கு, இவ்வளவு வருஷம் நீட் ஆகட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா சார்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டாக அதை பிரேக் பண்ணி அதை படிக்க ஆரம்பிக்கணும் பசங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கான ப்ராப்பர் ப்ராப்ளம் சால்விங் ஆகட்டும், பிவைக்யூ சால்விங் ஆகட்டும் வச்சுக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக நடுவில் எங்காச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் திரும்பவும் ரீவிசிட் பண்ணி மறுபடியும் அது ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எபிலிட்டி இருக்கணும். மேம் பட் இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறது, எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை, பட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட், நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் படிச்சுட்டு போய் நான் எழுதிடுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது ஓவர் கான்ஃபிடென்ட் பசங்களா, பயங்கர ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், ஏன் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு டைம் படிக்கிறப்ப, ஒரு 2-3 டைம் படிக்கிறப்ப உங்கள் பிரெயினோட சர்ஃபேஸில் தான் அது ஸ்டோர் ஆகும். அது பிரயோஜனமே இல்லை. நெக்ஸ்ட் ஒர்க் நம்ம பண்ண போகிறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிரும், டிலீட் ஆயிரும். ஆனால் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக சிம்பிளஸ்ட் ஃபார்மில் படிக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் சப்கான்ஷியஸ் மெமரியில் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அந்த சப்கான்ஷியஸ் மெமரியில் ஸ்டோர் ஆகிறது மட்டும்தான் உங்கள் நீட் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ எப்படி மேம் பிளான் பண்ணலாம், ஒரு பிளானிங் சொல்லுங்கள், எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஐடியா கொடுங்க, எனக்கு ஒரு ஸ்கெட்யூல் கொடுங்க மேம், நான் இதிலெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கெட்யூல் எழுத முடியல அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான கிராஷ் கோர்ஸ் வந்திருக்கு பசங்களா. இதையே பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் ஒரு 60 நாள் ஓகேவா ஒரு லாங்கஸ்ட் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒன்று பாசிபிள் இல்லை, இது வரைக்கும் பாசிபிள் இல்லை. ஓகே, பட் நம்ம அதை பாசிபிள் பண்ணியிருக்கோம் பசங்களா. எஸ், வி ப்ரௌட்லி அனௌன்ஸ் தட் நம்ம Xylem பிரீமியர் லீக் நீட் 2025 கிராஷ் கோர்ஸ் உங்களோட ரிவிஷனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக வந்துட்டே இருக்குது பசங்களா. Jan 20th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் இது ஸ்ட்ராங்கஸ்ட் உங்களை ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஸ்கெட்யூல் தேவை. இதெல்லாம் இந்த நேரத்தில் படிக்கணும் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர்த்துக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது பசங்களா, சும்மா ரேண்டமான டிசிஷன் மேக்கிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை. அந்த கைடன்ஸ் நம்ம XPL மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், பிகாஸ் ப்ராப்பரான ஸ்கெட்யூல் மெயின்டைன் ஆகும். ஸோ சண்டே டெஸ்ட் அப்படின்னா சண்டே என்ன நடந்தாலும் டெஸ்ட் இருந்துடும். அப்போ அந்த டெஸ்ட்டை நீங்கள் படித்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, ஸ்கோர் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எகெயின் நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்காக ஓட ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கோல் செட்டராக இருக்க போகுது, ஒரு கோல் செட்டிங் டைம் டேபிள் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாப்டரில் இதை படிங்கடா, இது ரொம்ப பெஸ்ட்டு, இதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், இதுலேருந்து கொஸ்டினே வந்ததில்லை அதனால் லைட்டாக டச் பண்ணலாம், இந்த இதில் இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறக்கான ஒரு பர்ஃபெக்டான ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டி டீம் தேவை. அந்த ஃபேக்கல்ட்டி டீமும் உங்களுக்கு நம்ம Xylem XPL நீட் கிராஷ் கோர்ஸில் கிடைக்க போகுது.
ஆமாம். அடுத்தது வேறு என்ன மேம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிச்சுட்டே இருந்தால் மட்டும் பத்தாது பசங்களா, அதை ரிவைஸ் பண்ணணும். பார்ட் பை பார்ட்டாக ரிவைஸ் பண்ணணும். ஓகே, பிகாஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், ஒரு டாபிக் படிக்கிறீங்களா, அந்த டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கடா. அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அது வந்து விட்டுட்டு அடுத்ததெல்லாம் கேட்டால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் யோசிங்க. கொஸ்டின்ஸ் பில்டப் பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் உங்களை ட்ரெயின் அப் பண்ணணும் இல்லையா? அப்போ தான் உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு என்னென்னு தெரியும். எஸ் பசங்களா, ஸோ ப்ராப்பரான கிராஷ் கோர்ஸ் பிளானிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நெக்ஸ்ட் பெனிஃபிட். அடுத்தது வேறு என்ன மேம் இதில் பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா பசங்களா, அல்ல குறையாத அளவுக்கு உங்களுக்கு மார்க் டெஸ்ட் கிடைக்க போகுது பசங்களா. பிகாஸ் மார்க் டெஸ்ட் நீங்கள் லாஸ்ட் 1 month நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஃபைனல் மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து உங்கள் ஸ்கோர் பூஸ்டப் ஆகும். ஓகே, அப்போ உங்களோட ட்ராக்கிங்கை கரெக்டாக வச்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மார்க் டெஸ்ட் சீரீஸ் கிடைக்க போகுது. மார்க் டெஸ்ட் சீரீஸ் மட்டும்தானா மேம், பட் எனக்கு ஃபுல் போர்ஷனை விட அன்னன்னைக்கு படிக்கிறது டெஸ்ட் எழுதுனா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அதுதான் பர்ஃபெக்டான அப்ரோச். ஸோ டெய்லியும் நீங்கள் ஒரு மாடியூல் படிக்கிறீங்க. இப்போ ஃபிசிக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டியூவல் நேச்சர் நடத்துகிறேன் அப்படின்னா, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில், பயாலஜி, பாட்னிலெலாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாடியூல்ஸ்க்கான டெஸ்ட் எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும் பசங்களா. ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் டே வந்து கெமிஸ்ட்ரி, பாட்னி படிப்பீங்க, இல்லை பயாலஜி, அந்த மாதிரி அடுத்த 2 சப்ஜெக்ட் படிப்பீங்க. அப்போ படிக்கிறப்ப உங்களுக்கு அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் 2 நாள் என்ன படிச்சிங்களோ அதோட கியூமுலேட்டிவ் டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். அப்போ யூ பீப்புள் கேன் ஃபிகர் அவுட், இந்த டாப்பிக்கில் நான் இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும், ரிவிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். மிஸ்டேக் பண்ணுற இடத்த ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களால் அண்டர்லைன் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்க டைம் இந்த லாஸ்ட் 6 monthsல சிலபஸ் முடிக்கணும்னு ஓடி இருப்போமே தவிர அதை எஃபெக்டிவாக மாற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்க மாட்டோம். நீங்கள் அதை எஃபெக்டிவாக மாற்றிக்கிறதுக்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளோட XPL பசங்களா. மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ரோல் யோர் செல்ஃப், ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. வேறு என்ன மேம் இந்த XPLல நாங்கள் அடிஷ்னலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மாடியூல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, டெய்லியும் 3rd day வந்து ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. அப்படியே ரேண்டமான ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து ஒரு இந்த சாப்டரில் இந்த டைப் படிக்கவே தேவையில்லை, ஆனால் அதுலேயும் ஒரு 4-5 கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி அதெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாடியூல் கொஸ்டின் ப்ராக்டிஸ்லேயுமே உங்களுக்கு பர்ஃபெக்டான கொஸ்டின் டைப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸை எடுத்துக்கோங்களேன், ஃபிசிக்ஸில் வெறும் நியூமரிக்கல்ஸ் மட்டுமா இருக்குது, அசர்ஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் இருக்குது, கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு மாடியூல் டெஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எல்லா விதமான கொஸ்டின் டைப்பையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ பசங்களா, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 months உங்களை சப்போர்ட்டிவாக பில்லர் மாதிரி இருந்து தாங்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ஒரு 20 to 25% எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் 100% எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் பசங்களா. பிகாஸ் லைவ் கிளாஸ், பயங்கர இன்ட்ராக்டிவ் லைவ் கிளாஸஸில் நாங்கள் வரப்போகிறோம் Xylem XPL நீட் கிராஷ் கோர்ஸில். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எகெயின் நான் திரும்பவும் சொல்கிறேன், லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த லிமிடெட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியலாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் 25 அப்படிங்கிற ஒரு கூப்பன் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பசங்களா. உங்களுக்கு ஒரு பொங்கல் கிஃப்ட். பிகாஸ் நம்ம XPL கிராஷ் கோர்ஸை நீங்கள் மெட்டீரியல்ஸ் இல்லாமல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6000 + GST, ரைட்? அதுவே நான் மெட்டீரியல்ஸோட வாங்கிக்கணும், ஏன்னா எனக்கு Xylem மெட்டீரியல் பற்றி எனக்கு தெரியும் மேம், அது எவ்வளோ யூஸ்ஃபுல், மைண்ட் மேப்ஸ்லாம் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும், ஸோ நான் அதோடு நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 8000 + GST. ஆனால் நீங்கள் பொங்கல் 25 அப்படிங்கிற கூப்பன் யூஸ் பண்ணுறது மூலிமா 25% ஆஃப் கிடைக்கும் பசங்களா உங்களோட XPL கிராஷ் கோர்ஸில். ஆமாம், 6000 + GSTயாக இருக்கிறது 4500 + GSTயாக மாறப்போகுது. அண்ட் 8000 + GSTயாக இருக்கக்கூடிய கோர்ஸ் ஃபீ வெறும் 6500 + GSTயாக மாறப்போகுது. பசங்களா, உங்கள் கனவுகளுக்கு 100% எஃபர்ட் போடுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எங்கள் கூட சேர்ந்து ஒரு 25% எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களோட நீட் கனவுகளை உங்களால் நிறைவேற்றிக்க முடியும். உங்கள் எல்லாத்தையும் XPLல சந்திக்கிறதுக்காக நாங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். இது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஒரு நல்ல கைடன்ஸ், ப்ராப்பர் ரிவிஷன் பிளான் அண்ட் 100% ஹார்ட் ஒர்க் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களாலேயும் முடியும். ஸோ டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம். XPLல மீட் பண்ணலாம் பசங்களா. ஆல் த வெரி பெஸ்ட் and have a great day.